மின்தேக்கிகள் மற்றும் மின்தேக்கு திறன். மின்தேக்கிகள். படத்தில் சில வகையான மின்தேக்கிகள் காண்பிக்கப்பட்டுள்ளன. மின் துகள்கள் மற்றும் மின் ஆற்றலை சேமிக்க உதவும் கருவியே மின்தேக்கி ஆகும். மின் துகள்கள் மற்றும் மின் ஆற்றலை சேமிக்க உதவும் கருவியே மின்தேக்கி ஆகும். மின்தேக்கி சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு மின்கடத்து பொருளால் ஆனது. இவை பொதுவாக தட்டுகள் அல்லது தகடுகளாக இருக்கும். எலக்ட்ரானிய சுற்றுகளிலும் அறிவியல் தொழில்நுட்ப துறைகள் பலவற்றிலும் மின்தேக்கி பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இங்கு மின்தேக்கியின் சிம்பல் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் படம் மின்தேக்கியின் மதிப்பு மாறாதது. இரண்டாவது படம் மின்தேக்கி துருவ அமைப்பு கொண்டது. மூன்றாவது மின்தேக்கி அதன் மதிப்பு மாறும். இரண்டு தகடுகள் ஒரு மின்கலத்துடன் சாவியின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு எளிய மின்தேக்கி சிறிய தூரத்தால் பிரிக்கப்பட்ட இரண்டு இணை உலோக தகடுகள் கொண்டது. ஒரு எளிய மின்தேக்கி சிறிய தூரத்தால் பிரிக்கப்பட்ட இரண்டு இணை உலோக தகடுகளை கொண்டுள்ளது. இந்த சாவியை நாம் மூடும் பொழுது தகடுகள் +Q -Q என்ற மின்னூட்டங்களை பெறுகின்றன. இவற்றிற்கிடையே ஒரு மின்புலம் உருவாகிறது. இப்பொழுது சாவியை திறந்து விடுகிறோம். திறந்தாலும் இரண்டு தகடுகளிலும் உள்ள மின்னூட்டம் அங்கேயே இருக்கும். இரண்டு தகடுகளுக்கு இடைப்பட்ட மின்புலமும் அங்கேயே இருக்கும். இதனால்தான் இதை நாம் மின் துகள்கள் சேமிக்கும் கருவி என்று சொல்கிறோம். மின் ஆற்றல் என்பது இந்த மின் புலத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும். ஒரு மின்தேக்கியில் உள்ள மின்னூட்டம் Q என்பதன் பொருள் உயர் மின்னழுத்தத்தில் உள்ள கடத்தியில் மின்னூட்டம் +Q மற்றும் குறைந்த மின்னழுத்தத்தில் உள்ள கடத்தியில் மின்னூட்டம் -Q என்பதாகும். மின்தேக்கியின் நிகர மின்னூட்டம் சுழியாகும். மின்தேக்கு திறன். இரண்டு தகடுகளுக்கு இடையே மின்புலம் உள்ளது. தகடுகளில் உள்ள மின்னூட்டத்தின் மதிப்பு இரண்டு தகடுகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும். Q ∝ V. இதை ஒரு சமன்பாடாக மாற்ற Q = CV என்று நமக்கு கிடைக்கிறது. C என்பது மாறிலி. C = Q/V. இங்கு C என்பது மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் ஆகும். மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் என்பது ஒரு மின்தேக்கியின் மின்னூட்ட மதிப்பிற்கும் அதன் தகடுகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தகவு ஆகும். C = Q/V. Qவுக்கு பதில் Qவின் அலகு கூலும், Vயின் அலகு வோல்ட். இப்பொழுது C இன் அலகு என்ன? மின்தேக்கியின் மின்தேக்கு திறனின் அலகு 1 ஃபாரட் என்பது 1 கூலும்/1 வோல்ட்டுக்கு சமமாக இருக்கும். C = Q/V. நன்றி.